இப்பொழுதும் நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். கடந்த 7 மாதங்களும் கர்த்தர் நம்மை கனிமணியை போல பாதுகாத்தார். நம்முடைய தேவைகளை எல்லாம் சந்தித்தார். எல்லா தீமைக்கும் ஆபத்துகளுக்கும் கர்த்தர் நீங்களாக்கி கர்த்தர் நம்மை பாதுகாத்து கொண்டார். எல்லா சோதனைகளுக்கும் நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். இல்லை ஆமே. கர்த்தர் இந்த நாளிலும் இந்த 8வது மாதத்தின் 2வது நாளை காண செய்திருக்கிறார். இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மை அருமையாய் நடத்தி செல்வாராக. கர்த்தர் நமக்கு இந்த மாதத்தின் ஆரம்பத்திலும் கர்த்தர் வாக்கு தத்தங்களை கொடுத்து கர்த்தர் நம்மை நடத்துவாராக. எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். யோவான் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க. நானே நல்ல மேய்ப்பன். இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் ஒரு நல்ல மேய்ப்பராக இருந்து நம்மை நடத்தி செல்வாராக. ஒரு மேய்ப்பன் எப்படி தன்னுடைய ஆடுகளை நடத்தி செல்வாரோ அதே போல் அவருடைய ஆடுகளாகிய நம்மையும் நல்ல மேய்ப்பனாகிய இயேசு கிறிஸ்து அருமையாய் நம்மை நடத்தி செல்வாராக. அப்படி எல்லாரும் கண்களை மூடி ஹல்லேலூயா 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 கேட்போமா? யெகோவா ரூவா எங்கள் நல்ல மேய்ப்பரே. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். யெகோவா ரூவா எங்கள் நல்ல மேய்ப்பரே. ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே. யெகோவா ரூவா எங்கள் நல்ல மேய்ப்பரே. யெகோவா ரூவா எங்கள் நல்ல மேய்ப்பரே. ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே. ஹல்லேலூயா. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி கேட்போமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீர் எங்கள் நல்ல மேய்ப்பர் ஆண்டவரே. நீர் யெகோவா ரூவா இந்த மாதம் முழுவதும் நல்ல மேய்ப்பராய் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்தும்படியாய் உம்மை பார்த்து கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது ஆண்டவரே. ஆமே. நாங்கள் உண்மை ஒரு நல்ல மேய்ப்பராக எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் ஆண்டவரை கொண்டிருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த மாதம் முழுவதும் எங்களை அருமையாய் நடத்தி செல்வீராக. குடும்பத்தின் தேவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் சந்திப்பீராக. பிள்ளைகளுடைய தேவைகளை கர்த்தர் சந்திப்பீராக. பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. கைட்டு செய்கிற பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுப்பீராகப்பா. எந்த விதமான நஷ்டங்களும் கஷ்டங்களும் வராதபடி கர்த்தர் காத்து கொள்வீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா ஆபத்தான சூழ்நிலைகள் சோதனைகள் மேற்கொண்டாலும் எல்லாவற்றின் மத்தியிலும் கர்த்தர் கூட இருந்து நடத்த வேண்டுமா இவை பார்த்து கெஞ்சுகிறோம். உங்க கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். உடைய வார்த்தையை கேட்கும்படியாக வாஞ்சியோடு சமூகத்தில் தாகத்தோடு சமூகத்தில் காத்திருக்கிற ஒவ்வொரு உள்ளங்களோடும் கர்த்தர் பேசுவீராக. அடிமையை மறைத்து நீர் வெளிப்படுவீராகப்பா. என்னுடைய வார்த்தைகள் அல்ல ஆண்டவரே, உங்க வார்த்தைகள் மாத்திரம் வெளிப்படும்படியாய் இவை பார்த்து கெஞ்சுகிறோம். நீரே ஆசீர்வதியும். சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கு ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஏசியா நமக்கு நல்ல மேய்ப்பர். இயேசு தன்னுடைய வாய்களில் திறந்து அவரே சொன்ன வார்த்தை, நானே நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறார். நமக்காக வேறு யாருமே ஜீவனை கொடுக்கல. நம்முடைய பாவங்களுக்காகவும் நம்முடைய அக்கிரமங்களுக்காகவும் நாம் செய்கிற ஒவ்வொரு தவறுகளுக்காகவும் அவரே சகல அடிகளையும் ஏற்றுக்கொண்டு சகல நிந்தைகளையும் அவமானங்களையும் அவர் நமக்காக ஏற்றுக்கொண்டு சிலுவையிலே நமக்காக ரத்தத்தை சிந்தின நல்ல அன்பின் தகப்பன், அன்பின் மேய்ப்பன் அவர். பாருங்க, தாவீது கூட சொல்லுகிறார், ஒரு எளிய சத்தியத்தை தான் நாம் தியானிக்க போகிறோம், ஒரு சங்கீதத்தை தான் நாம் நன்றாக தியானிக்க போகிறோம். உங்களுக்கே நன்றாக தெரியும் எந்த சங்கீதம்? சங்கீதம் 23.
அந்த சங்கீதத்தை எழுதினது யார்? தாவீது. தாவீது தன் சிறு வயது முதற்கொண்டே அவன் யார்? ஒரு மேய்ப்பன் இல்லையா? அவன் தன்னுடைய குடும்பத்தாரால் ஒதுக்கப்பட்டான். அவன் ஒரு காட்டு பகுதியில வனாந்திரத்துல ஆடுகளுக்கு பின்னாக நடந்து கொண்டிருந்தான். அப்போ அவன் ஒரு நல்ல மேய்ப்பன். எப்படி அவன் ஒரு நல்ல மேய்ப்பன்? தாவீது எப்படி ஒரு நல்ல மேய்ப்பன்? ஒரு ஆட்டை கூட சத்ருக்கள் கையில ஒப்பு கொடுக்கவே மாட்டான். ஒரு சிங்கம் வந்தது, ஒரு முறை கரடி வந்தது, ஆனா ஒரு ஆட்டை கூட அந்த சிங்கமோ கரடியோ கொண்டு போய் விடாதபடி அவைகளிடத்துல போரிட்டு என்ன யுத்தம் செய்து அவர்களுடைய வாயை கிழித்து அந்த ஆடுகளை மீட்டு கொண்டவன் தான் யாரு? தாவீது. அவனும் என்ன செய்தான்? சிங்கம் ஒருவேளை அவனை கொன்றிருக்க முடியும் இல்லையா? தன்னுடைய ஜீவனை கூட அவன் பாராமல் அவன் தன்னுடைய ஆடுகளை அவன் என்ன செய்கிறான்? பாதுகாத்துக்கொள். ஒரு மனுஷனே தன்னுடைய ஆடுகளை இவ்வளவு தூரம் பாதுகாக்கிறான் என்றால் நம்மை படைத்த தேவாதி தேவன் அவர் எவ்வளவு மேலாக நம்மை பாதுகாக்கிறார். நம்முடைய சத்ருவின் கைக்கு நம்மை ஒப்புக்கூடாதபடிக்கு, எந்த தீமைக்கோ எந்த ஆபத்துக்கோ எந்த சோதனைக்கும் நம்மை ஒப்புக்கூடாதபடி நம்மை பாதுகாக்கிறார் இல்லையா? பாருங்க, 23ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். தாழ்ச்சி அடையேன் அப்படின்னா என்னது? நான் குறைவு படுகிறதில்லை. பாருங்க, இந்த சங்கீதத்துல ஆண்டவர் ஒரு மேய்ப்பராக இருக்கின்ற போது நமக்கு கிடைக்கின்ற ஆசீர்வாதங்கள் என்னென்ன என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது காரியம், நாம் குறைவுபடுகிறதில்லை. எத்தனை காரியங்கள் இதுல எழுதப்பட்டிருக்கு நம்ம பார்க்க போறோம். அப்படி நீங்கள் என்னோடு கூட சேர்ந்து அதை எண்ணி பாருங்க. முதலாவது, நாம் குறைவுபட்டு போகிறதில்லை. இரண்டாவது காரியம், 2வது வசனத்தை பார்ப்போமா? அவர் புல்லுள்ள இடங்களில் மேய்க்கிறார். 2வது காரியம் என்ன? புல்லுள்ள இடங்களில் மேய்க்கிறார். 3வது, அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் நடத்தி செல்கிறார். ஆத்துமாவை 4வது காரியம், அவர் ஆத்துமாவை தேற்றுகிறார். 5வது, நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். 6வது, தேவரீர் என்னோடு கூட இருக்கிறார். அடுத்தது, அவருடைய கோல், அவருடைய தடி நம்மை தேற்றுகிறது. அடுத்தபடியாக, சத்துருக்களுக்கு முன்பாக பந்தியை ஆயத்தப்படுத்துகிறார். அடுத்தபடியாக, தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறார். பாத்திரத்தை நிரம்பி வழிய செய்கிறார். ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடர்கிறது. கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருக்கும். மொத்தம் எத்தனை காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது? 12 விதமான ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அப்போ இந்த 12 விதமான ஆசீர்வாதங்களாலும் கர்த்தர் நம்ம இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மை நடத்தி செல்வாராக. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரிடத்துல கேளுங்க, ஆண்டவரே நீர்தான் என்னுடைய நல்ல மேய்ப்பர், என்னை அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில நடத்துங்க, என்னை புல்லுள்ள இடங்களில நடத்துங்க, என்னுடைய ஆத்மாவை நீர் தேற்றுங்க, என் சத்துருக்களுக்கு முன்பாக பந்தி ஆயத்தப்படுத்துங்க. இந்த மாதிரி நம்முடைய இந்த வார்த்தைகளை வைத்து நாம் என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையானது வல்லமையும் ஜீவனும் உள்ளதா இருக்கிறது. அப்படிதானே? அப்போ நம்முடைய வார்த்தைகளை காட்டிலும் ஆண்டவருடைய வார்த்தைகள் மிகவும் வல்லமை நிறைந்ததாக இருக்கிறதுனால நாம் ஜெபிக்கின்ற வேளையில் அவருடைய வசனத்தை நாம் உபயோகித்து நாம் ஜெபிக்கிறது நல்லது. இந்த வார்த்தைகளின் படி, இந்த வார்த்தைகளை அறிக்கையிட்டு ஜெபிக்கின்ற போது இந்த வார்த்தைகளின் படியே தேவன் நம்மை நடத்துகிறார். நமக்குள்ளே இன்னும் அதிகமான விசுவாசம் பெருகும். தேவன் பேரில் உள்ள விசுவாசம் அதிகமாக பெருகுகிறது. ஹல்லேலூயா. பாருங்க, இது நம்ம எப்போது நன்றாய் அறிந்த சங்கீதம் தான். ஆனா நிறைய பேருக்கு மனப்பாடமாகவே தெரியும். ஆனா இந்த ஒரு சின்ன சங்கீதத்திற்குள்ள ஆண்டவர் அநேக ஆசீர்வாதங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். பாருங்க, ஒரு ஆடு உயிர் வாழ்கிறதற்கு அதற்கு என்ன தேவை? புல்லும் தண்ணீரும் தேவை. அதனுடைய சரீரம் ஜீவனோடு இருக்கிறதற்கு புல்லும் தண்ணீரும் தேவை. அதே போல ஆண்டவர் நமக்கும் இந்த உலகத்தின் தேவைகளை கர்த்தர் சந்திப்பாராக. எப்படி
ஒரு ஆட்டுக்கு புல் தண்ணீர் அவசியமோ அதே போல இந்த உலகத்தில் நாம் ஜீவிக்கிறதுக்கு சில தேவைகள் இருக்கிறது. நமக்கும் உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலும் சில தேவைகள் இந்த மாதத்தில் இருக்கலாம். அந்த தேவைகளை எல்லாம் ஆண்டவர் என்ன செய்வார்? சந்திப்பார். நீங்க இந்த வார்த்தையை விசுவாசித்து ஜெபிங்க. ஆண்டவரே, உள்ள இடங்களில் நடத்துகிறவர், அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் நீர் கொண்டு செல்கிறவர், என்னுடைய தேவைகளையும் நீர் அறிந்திருக்கிறேன். ஒரு மேய்ப்பனுக்கு ஆடுகளுடைய தேவை என்ன என்று அறிந்து அந்த ஆடுகளை நடத்துகிறான் என்றால், நல்ல மேய்ப்பராக இயேசு கிறிஸ்துவுக்கும் நம்முடைய தேவைகள் எல்லாம் அவருக்கு தெரியும். ஆனா நமக்கு தேவன் ஒரு கண்டிஷனை வைத்திருக்கிறார். நம்முடைய தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும் என்றால் அது என்ன? வாசிச்சு பாருங்க. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 25 முதல் 33ஆம் வசனம் வரைக்கும் வாசித்து பார்க்கலாமா? என்னத்தை உண்போம், என்னத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் என்னத்தை கொடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஆகாரத்தை பார்க்கலும் ஜீவனும் உடைய பார்க்கலும் சரீரமும் விசேஷத்தைகள் அல்லவா? ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களை சேர்த்து வைக்கிறதும் இல்லை. அவைகளை உங்கள் பரமபிதா பிழை கூட்டுகிறார். அவைகளை பார்க்கலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? கவலைப்படுகிறதுனாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? சரி பாருங்க. ஆகையால் என்னத்தை உண்போம், என்னத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் என்னத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்திற்காகவும் கவலைப்படாதீர்கள். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகளாய் இருக்கிறது. பாருங்க, நமக்கு ஆண்டவர் நல்ல ஆகாரத்தை கொடுக்கிறார். ஒவ்வொரு நாள் 3 வேளையும் நாம் என்ன செய்கிறோம்? சாப்பிடுகிறோம். நல்ல ஆகாரத்தை தருகிறார், நல்ல உடுத்துவிக்கிறார், நம்மை போஷிக்கிறார், உடுத்துவிக்கிறார். நீங்க இதுக்காக எல்லாம் என்ன செய்யாதீங்க, கவலைப்படாதீங்க. ஏன்னா கர்த்தர் நம்முடைய மேய்ப்பராய் இருக்கிறார். ஏன் ஆகாயத்து பறவைகளை கூட அவர் என்ன செய்கிறார்? போஷிக்கிறார். அதனால இதற்காக கவலைப்படாதீர்கள். ஆனால் நாம் செய்ய வேண்டியதான ஒரு காரியம். 33ஆவது வசனத்தை வாசிக்கலாமா? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அப்ப நாம் என்ன செய்யணும்? முதலாவது நாம் யாரை தேட வேண்டும்? காலை எழும்பின உடனே யாரை தேட வேண்டும்? ஆண்டவரை தேட வேண்டும். அவருடைய வார்த்தையை நாம் தேட வேண்டும். அப்பொழுது அன்றைய நாளைக்குரிய எல்லா தேவைகளையும் என்ன செய்கிறார்? கர்த்தர் பார்த்து கொள்ளுகிறார். அவரே நல்ல மேய்ப்பராக இருந்து நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் அவர் சந்திக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். சின்ன பிள்ளைகள் கூட என்ன செய்ய வேண்டும்? காலையில் எழும்பினவுடன் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும், கர்த்தரை நோக்கி நீங்க பார்க்க வேண்டும், வேதத்தை வாசிக்க வேண்டும். நமக்கு தேவையான எல்லா தேவைகளும், சகல விதமான ஞானம், நம்முடைய என்னென்ன தேவைகள் இருக்கிறது எல்லாவற்றையும் கர்த்தர் அருமையாய் சந்திக்கிற தேவனாய் இருக்கிறார். பாருங்க, அதுல சங்கீதத்திலே 23ஆம் சங்கீதத்திலே அந்த 2வது வசனம் என்ன ஆசீர்வாதத்தை குறிக்கிறது என்றால் சரீர ஆசீர்வாதம். கர்த்தர் நமக்கு எதையெல்லாம் கொடுத்திருக்கிறார்? ஆவி, ஆத்துமா, சரீரம். முதலாவது அவர் சரீர நன்மையை நமக்கு ஆசீர்வதித்து தருகிறார், சரீர நன்மையை தருகிறார். 3ஆம் வசனத்தை வாசிங்க. ஆத்துமாவை தேற்றுகிறார், நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். ஆத்துமா எங்க இருக்கு? உள்ள இருக்கு. அந்த ஆத்துமா உள்ள இருக்கு, அப்படிதானே? இந்த ஆத்துமாவை அழிக்க முடியுமா? அழிவு இருக்கா ஆத்துமாவிற்கு? அழிவே கிடையாது. சரீரம் அழிந்து போகுமா? அழிந்து போகும் இல்ல. மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டபடினால் மண்ணுக்கே திரும்புகிறது. சரீரம் அழிக்கப்படும். ஆனா இந்த ஆத்துமாவிற்கு ஒரு நாளும் அழிவு இல்லை. நாம மரித்து போனாலும் இந்த ஆத்துமா எங்க போகும்? ஒன்றா பரதீசுல இந்த ஆத்மா என்ன செய்கிறது? இளைப்பாறுகிறது. இல்லை என்றால் பாதாளத்தில் இருக்கும். அப்ப எங்க போனாலும் இந்த ஆத்மாவுக்கு அழிவு இல்லை. நியாய தீர்ப்புக்கு பிறகு எங்க போகிறது இந்த ஆத்மா? பரலோகத்திற்கு போகும், இல்லை என்றால் நரகத்திற்கு போகும். நித்திய காலமாக பரலோகத்தில் வாசம் செய்யும், இல்லை நித்திய காலமாக எரி நரகத்திலே அக்கினியிலே எரிந்து கொண்டிருக்கும். அப்போ பாருங்க, இந்த ஆத்மாவுக்கு அழிவில்லை.
நம்ம இந்த உலகத்தில் இருக்கும்போதே அவர் என்ன செய்கிறார்? இந்த ஆத்துமாவை அவர் தேற்றுகிறார். எப்படி தேற்றுகிறார்? நீதியின் பாதைகளில் நடத்தி நம்மை தேற்றுகிறார். அவருடைய கோலும் அவருடைய தடியும் என்ன செய்கிறது? நம்மை தேற்றுகிறது. பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார்? நம்மை தேற்றுகிறார். அவருடைய வசனத்தின் மூலமாக நம்மை தேற்றிக்கொண்டே இருக்கிறார். ஆத்துமா பாருங்க, ஆத்துமா அப்படின்னா நம்முடைய இருதயம், நம்முடைய மனசுன்னு சொல்றோம் பார்த்தீங்களா? மனசுன்னு சொல்றோம் பார்த்தீங்களா? மனசுக்குள்ள இருந்து தான் என்ன வருகிறது? சகல விதமான எண்ணங்கள், யோசனைகள் எல்லாமே அங்கிருந்து தான் வருகிறது. அதுதான் அந்த ஆத்துமா. இந்த இடம், இதெல்லாம் செயல்படுகிற இடம் தான் என்னது? ஆத்துமா. மகிழ்ச்சி எங்கிருந்து வருகிறது? என் ஆத்துமா நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறதுன்னு சொல்லுகிறேன். என் ஆத்துமா வியாகுலப்படுகிறது என்று சொல்லுகிறேன். அப்ப கவலை, பாரம், சந்தோஷம் எல்லாமே எதுக்குள்ளதான் நடக்குது? இந்த ஆத்துமாவிற்குள்ளதான் நடக்குது. அப்போ இந்த ஆத்துமாவிற்கு நாம நல்ல போஜனம் கொடுக்க வேண்டும். ஆத்துமாவிற்கு போஜனம் என்னது? அவருடைய வசனம். ஹல்லேலூயா. நம்முடைய ஆத்துமா நல்ல சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றால் அவருடைய வசனத்தை நாம் அதிகமாக உட்கொள்ள வேண்டும். சங்கீதக்காரன் சொல்லுகிற இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். என்ன பாக்கியம்? அந்த ஆத்மா சந்தோஷத்தோடு காணப்படும். அந்த ஆத்மா நித்தியத்திற்குள்ள பிரவேசிக்கும். அப்ப இந்த வேத வசனம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒவ்வொரு நாளும் நாம் வேதத்தை தியானிக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். ஆண்டவர் எந்த பாதையிலே நம்மை நடத்தி செல்கிறார்? நீதியின் பாதையிலே நம்மை நடத்தி செல்வார். ஒவ்வொரு நாளும் நம்ம நீதியின் பாதையிலே நம்மை நடத்தி செல்வார். பாருங்க, நாம இந்த வாழ்கிற உலகம் எப்படிப்பட்டது? நீதியானதா? அநீதி நிறைந்ததா? அநீதி நிறைந்த உலகம். எந்த இடத்துலையுமே ஒரு நீதியை நம்ம பார்க்கவே பிடிக்கிறது இல்லை. ஆனா இந்த அநீதி நிறைந்த உலகத்துல கர்த்தர் நம்முடைய மேய்ப்பராக இருப்பார் என்றால் நாம் எந்த பாதையில நடந்து செல்கிறோம்? நீதியின் பாதைகளிலே அவர் நம்மை நடத்தி செல்கிறார். அதுக்கப்புறம் பாருங்க, 4ஆம் வசனம் சொல்லுகிறது, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். மரண இருள் வருமா? ஆண்டவர் நமக்கு மேய்ப்பராக இருக்கும்போது மரண இருள் வருமா? வருமா? நிச்சயமாய் வரும். ஆடுகளை நடத்தி செல்லும் போது எல்லா இடங்களும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை. சில இடம் புல்லுள்ள இடங்களும் இருக்கிறது, முள்ளுள்ள இடங்களும் இருக்கிறது, காடான பகுதிகளும் இருக்கிறது, வயல்வெளிகள் நிறைந்த பகுதிகளும் இருக்கிறது, இருளான பகுதியும் இருக்கிறது, வெளிச்சமான பகுதியும் இருக்கிறது. அப்ப எல்லாருடைய வாழ்க்கையிலுமே ஒரு இருளான பகுதியும் உண்டு, ஒரு வெளிச்சமான பகுதியும் உண்டு, மேடுகளும் உண்டு, பள்ளங்களும் உண்டு. ஆனால் ஒரு ஆசீர்வாதம் என்ன? அவரை அறிந்து கொண்டவர்களுடைய ஆசீர்வாதம், கர்த்தரை மேய்ப்பராய் கொண்டிருக்கிறவர்களுடைய ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, எந்த பகுதியில நடந்து போனாலும் ஆண்டவர் என்ன செய்கிறார்? நம்மோடு கூட இருக்கிறீர், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, கர்த்தர் நம்மோடு கூட உங்களோடு கூட இருக்கிறாரா? என்னோடு கூட கர்த்தர் இருக்கிறார், அதை என்னால் விசுவாசிக்க முடிகிறது, என்னால் உணர முடிகிறது என்று சொல்லுகிறவர்கள் கைகளை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஆமென். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். பாருங்க, இதுல நான் சொன்ன 12 விதமான ஆசீர்வாதங்கள் இருக்கிறது இந்த சங்கீதத்திற்குள்ள என்று சொன்னேன்ல. அதுல உங்களுக்கு ரொம்ப நல்ல ஆசீர்வாதம் எதை நினைக்கிறீங்க? 12 விதமான ஆசீர்வாதங்கள் இருக்கு. அதுல இந்த ஆசீர்வாதம் தான் ரொம்ப நல்ல ஆசீர்வாதம் அப்படின்னு எதை நினைக்கிறீங்க? ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும். வேற? தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறார். வேற? ஒவ்வொருத்தருக்கும் என்ன தோணுதோ நீங்க சொல்லலாம். உங்களுக்கு எது பெஸ்டா தோணுது? ஆத்மாவை தேற்றுகிறது, சத்துருக்களுக்கு முன்பா கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருக்கிறது. 12 ஆசீர்வாதங்களுமே ஒரு நல்ல ஆசீர்வாதங்கள் தான். ஆனால் எல்லாவற்றை காட்டிலும் மிக மிக முக்கியமான ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். ஆமென். கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார் என்றால் அதற்கு மேல இருக்கிற காரியங்களும் அதற்கு கீழே இருக்கிற காரியங்களும் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். ஆமென். மேல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? புல்லுள்ள இடங்களில் மேய்ப்பார், அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் நடத்துவார், ஆத்துமாவை தேற்றுவார், அவருடைய நீதியின் பாதையில நடத்துவார், மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும்
பயப்படுகிறது இல்லை. அதுக்கப்புறம் என்ன சொல்லப்பட்டிருக்கு? தேவரீர் என்னோடு கூட இருக்கு. அதுக்கு கீழே பாருங்க, சத்துருக்களுக்கு முன்பாக என்ன செய்வார்? பந்தியை ஆயத்தப்படுத்துவார், தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவார், நன்மை கிருபையை தருவார், அவருடைய சமூகத்திலே நீடித்த நாட்களாக இருக்கிறதற்கான கிருபையை தருவார். அப்ப மத்தியஸ்தத்துல இருக்கிறது என்னது? தேவரீர் என்னோடு கூட இருக்கிற யெகோவா ஷம்மா, அவர் நம்மோடு கூட இருக்கிற யெகோவா ரூவா, நல்ல மேய்ப்பர். அவர் நம்மோடு கூட இருந்தால் மாத்திரம் போதும். நம்முடைய சரீரத்திற்கு தேவையான நன்மை, ஆத்துமாவிற்கு தேவையான நன்மை, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் சகல நன்மைகளையும் அவர் என்ன செய்கிறார்? பார்த்து கொள்கிறார். அப்போ கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறாரா இல்லையா என்பதை நீங்க அப்பப்போ என்ன செய்யணும்? செக் பண்ணிக்கணும். அவர் நம்மோடு கூட தான் இருக்கிறார், நாம தான் சில நேரத்தில் அவரோடு கூட இருக்கிறது இல்லை. ஆனால் இந்த மாதம் முழுவதும் நீங்க அதுல கொஞ்சம் கவனித்து பாருங்க. ஒவ்வொரு நாளும் காலையில சொல்லுங்க, ஆண்டவரே நான் உம்மோடு கூட இருக்க வேண்டும், நீர் என்னோடு கூட இருக்க வேண்டும். அதுதான் இந்த உலகத்துல சிறந்த பாக்கியம். அவர் நம்மோடு கூட இருந்தார் என்றால் அவருடைய வருகையின் நாளில நாம் இங்கு இருக்கவே முடியாது. கால சத்தம் காதுகளிலே துணிக்கும். நாம் அவரோடு கூட நித்திய ராஜ்யத்தை நாம் சுதந்திரிக்க போகிறோம். நாமெல்லாம் பிரயாசப்படுகிறது எதற்காக? ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நாளும் கர்த்தரை தேட வேண்டி இருக்கிறது. ஒவ்வொரு வாரமும் நாம் கர்த்தருடைய சமூகத்திலே வந்து ஆராதிக்கிறோம். இது எல்லாத்துக்கும் ஒரே காரணம் என்ன? எதற்காக நாம் கர்த்தரை வந்து ஆராதிக்கிறோம்? எதற்காக? வருகையில அவரோட கூட நாம் என்ன செய்யணும்? போகணும். அது எவ்வளவு நேரம் நடக்கும் அந்த வருகை? ஒரு இமைப்பொழுது, ஒரு நொடி பொழுதுல நடக்கிற விஷயம். அந்த ஒரு நிமிஷத்துக்காக தான் நாம் இவ்வளவு என்ன செய்கிறோம்? பிரயாசப்படுகிறோம். வாழ்நாள் முழுவதும் நாம் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தரை தேட வேண்டும். அந்த ஒரு இமைப்பொழுதுக்காக நாம் இவ்வளவு தூரம் பிரயாசப்படுகிறோம். அந்த ஆண்டவருடைய வருகை எந்த நாள்னு நமக்கு தெரியுமா? தெரியவே தெரியாது. ஒருவேளை அவர் வருவார், இல்லை ஒருவேளை நம்முடைய மரணமாக இருக்கும். இது ரெண்டும் எப்பொழுது சம்பவிக்கும் என்று நமக்கு தெரியாது. ஆனால் அவர் எப்பொழுது வந்தாலும் நாம் அவரோடு கூட செல்லுகிறதற்கு ஆயத்தம் உள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். பாருங்க, நாம் மரண இருளுக்குள்ள நடந்தால், ஒருவேளை நாம் இந்த உலகத்துல வாழ்கிற போது எப்போ பார்த்தாலும் ஒரு இருளான சூழ்நிலையே இருக்கலாம். நம்மை சுற்றின ஒரு மரண இருள் இருந்து கொண்டே இருக்கலாம். ஆனால் எதை குறித்து நாம் கவலைப்பட தேவையே இல்லை. ஏனென்றால் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நீங்க ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு பரிசுத்தவானுக்கு தேவன் ஒரு தரிசனத்தை காண்பித்தாராம். அப்போ அதுல பார் மகனே, இதெல்லாம் நான் நடத்தி வந்த பாதைகள் என்று ஆண்டவர் அவரை நடத்தி வந்த பாதைகளை எல்லாம் காண்பித்து கொடுத்தாராம். எல்லாத்திலையுமே 2 காலடிகள் இருந்ததாம். ஆனா சில முள்ளுள்ள இடங்கள், சில மலைப்பகுதிகள், சில இருளான இடங்களிலே ஒரே ஒரு காலடி மாத்திரம் இருந்ததாம். அப்போ இந்த பரிசுத்தவான் கேட்டார், ஆண்டவரே, என்ன இந்த பாதைகளிலெல்லாம் நடத்தி வந்திருக்கிறீங்க, இந்த 2 காலடிகள் யாருடையது என்று கேட்கும்போது, மகனே, இது ஒன்று உன்னுடைய காலடிகள், இன்னொன்று என்னுடைய காலடிகள். பார், நீ எங்க போனாலும் நான் உன் கூடயே வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அப்போ அந்த மனிதன் கேட்டாலும், பாருங்க ஆண்டவரே, நான் உள்ளுள்ள இடத்துல போகும்போது, மலைப்பகுதி அந்த காடான இடங்களுக்குள்ளெல்லாம் போகும்போது ஒரே ஒரு காலடி தான் இருக்கு. அப்பெல்லாம் நீங்க என்னை விட்டுட்டு போயிட்டீங்க பார்த்தீங்களா ஆண்டவரே, நான் மட்டும்தான் அந்த இடத்துல ரொம்ப கஷ்டத்தோடு போயிருக்கிறேன் அப்படின்னு சொல்வது. இல்லை மகனே, அது என்னுடைய காலடிகள். நீ அந்த மாதிரி மரண பள்ளத்தாக்குகளுக்குள்ளெல்லாம் போகும்போது நான் உன்னை ஒரு தகப்பனை போல நான் சுமந்து சென்றேன் என்று சொன்னாராம். அதே போலதான் இதை நீங்க உங்க வாழ்க்கையில உணர்ந்திருப்பீங்க. உங்க வாழ்க்கையில நீங்க உணர்ந்திருக்கிறீங்களா? சில மரண பள்ளத்தாக்குகளில் எல்லாம் நடக்கும்போது கர்த்தர் நம்மை ஏறினார், தாங்கினார், சுமந்தார், தப்புவித்தார் இல்லையா? இனி வருகிற நாட்களிலும் அநேக சோதனைகள் வரலாம், போராட்டங்கள் வரலாம். ஆனால் எதை குறித்தும் நாம் பயப்பட தேவையில்லை. ஏனென்றால் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த நல்ல மேய்ப்பன் நம்மோடு கூட தான் இருக்கிறார். அவர் நம்மை தூக்கி கொள்கிறார், நம்மை சுமந்து செல்கிறார். அதனால நம்ம இந்த இருளான நாட்களில் சில சோர்வுகள், வேதனைகள் வருகின்ற போது ஆண்டவர் என்னுடைய ஜெபத்தை கேட்கத்தான் செய்கிறாரா? நான் இவ்வளவு தூரம் ஜெபிக்கிறேனே, வேதத்தை தியானிக்கிறேனே, ஆழத்துக்கு நான் சரியாக கடந்து செல்கிறேனே, ஏன் என் வாழ்க்கையில இவ்வளவு போராட்டம், இவ்வளவு வேதனை என்று நீங்க சோர்ந்து போகவே தேவையில்லை. பாடுகள் நம்முடைய வாழ்க்கையில் வருகிறது நல்லது. நாம் இன்னும் அதிகமாய் கர்த்தரை விசுவாசிக்கிறதற்கும் அவருடைய வல்லமை இன்னது என்று அறிந்து கொள்ளுகிறதற்கும் சில நேரங்களிலே அவர் நம்மை பாடுகளின் வழியாக தான் என்ன செய்கிறார்?
நடத்தி கொண்டு செல்கிறார். அதனால எதை குறித்தும் கவலைப்பட தேவையில்லை. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவருடைய கோல், அவருடைய தடியும் நம்மை தேற்றிக்கொண்டே இருக்கும். பரிசுத்த ஆவியானவரால நாம் நடத்தப்பட வேண்டும். எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் அதை வாஞ்சித்து பெற்றுக்கொண்டு ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியானவரால் நாம் நடத்தப்பட வேண்டும். ஹல்லேலூயா. உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். அப்போ நம்ம பரிசுத்த ஆவியானவர் நம்மை தேற்றிக்கொண்டே இருப்பார். சகல சத்தியத்திற்குள்ளும் நம்மை போதித்து நடத்தி கொண்டே இருப்பார். நம்ம வேலை செய்து கொண்டிருந்தாலும் நம்முடைய இருதயம் யார் மேல நம்பிக்கையா இருக்கணும்? அவரோடு கூட இணைக்கப்பட்டதா இருக்க வேண்டும். பாருங்க, 2 பேர் வயலில் இருப்பார்கள். ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார், ஒருவர் கைவிடப்படுவார். அப்படின்னா என்ன அர்த்தம்? 2 பேர் வயலில் என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? வேலை செய்து கொண்டுதான் இருந்தார்கள். ஆனா ஒருவருடைய இருதயம் தேவனோடு இணைந்திருந்தது. ஒருவர் தன்னுடைய வேலையை மாத்திரமே என்ன செய்து கொண்டிருந்தார்? பார்த்து கொண்டே இருந்தார். அதனால தேவனோடு இணைந்திருந்த மனுஷன் தேவனோடு எடுத்துக்கொள்ளப்பட்டார். அப்போ நம்ம என்ன வேலை? நம்ம எல்லாருமே வேலை செய்கிறவர்கள். அப்படிதான் ஏதோ ஒரு வேலையை செய்து கொண்டிருந்தாலும் நம்முடைய இருதயம் அவரோடு கூட இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். எப்பொழுதும் ஸ்தோத்திரமும் துதியும் பாடல்களும் நம்முடைய வாயிலிருந்து என்ன செய்து கொண்டே இருக்க வேண்டும்? வந்து கொண்டே இருக்க வேண்டும். தேவையில்லாத கவலைகளையும் பாரங்களையும் நம்முடைய இருதயத்திலே போட்டுக்கொண்டு அதையே யோசித்துக் கொண்டிருந்தோம். ஆனால் நம்முடைய இருதயம் தேவனை நோக்கி பார்க்காது. ஹல்லேலூயா. அதனால எப்பொழுதும் நம்முடைய இருதயம் தேவனோடு இணைந்திருக்க வேண்டும். பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து ஊழியம் செய்த நாட்களிலே அவர் யாரோடு இணைக்கப்பட்டிருந்தார்? பிதாவோடு. நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம் என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். அதே போல நாமும் தேவனும் ஒன்றாய் இணைந்திருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவரின் மூலமாக நாம் தேவனோடு ஒன்றாய் இருக்க வேண்டும். அதுதான் ஒரு ஜெயம் பெற்ற ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை. நம்ம இந்த உலகத்துல என்ன வேலைகள் செய்து கொண்டிருந்தாலும் ஹல்லேலூயா, இந்த நாளிலிருந்து கர்த்தர் நமக்கு அப்படிப்பட்ட கிருபைகளை தருவாராக. நீங்கள் யாத்திரை செய்கின்ற பொழுது, வேலை செய்கின்ற பொழுது, எதை செய்து கொண்டிருந்தாலும் நம்முடைய நாமும் தேவனும், நானும் இயேசுவும் என்ற அனுபவம் நமக்குள்ளே கடந்து வர வேண்டும். அப்படிப்பட்டவர்களுக்கு தான் இந்த பயம் வராது. எந்த சூழ்நிலைகள் வந்தாலும் நமக்கு பயம் வராது. ஏனென்றால் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்கிற ஒரு நல்ல விசுவாசத்தை கர்த்தர் நமக்கு தருவார். 5ஆம் வசனம், என் சத்துருக்களுக்கு முன்பாக என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன். பாருங்க, எத்தனை பேர் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறீங்க ஆண்டவரால்? கர்த்தரால் அபிஷேகம் பெற்றவர்கள், பரிசுத்த ஆவியானவர் என்னோடு கூட இருக்கிறார் என்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கிறதா? கண்டிப்பா இருக்கு இல்லையா? ஆனாலும் ஆண்டவருடைய அபிஷேகம், பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மை வழி நடத்துவார். ஒவ்வொரு நாளும் கேளுங்க, ஆண்டவரே, இந்த சத்துருக்கள் நம்மை மேற்கொள்ள கூடாது என்றால் எண்ணெயாகிய அபிஷேகத்தை நாம் என்ன செய்ய வேண்டும்? பெற்றுக்கொள்ள வேண்டும். என்ன செய்வார்களாம்? இந்த ஆடுகள் காடுகளுக்குள் மேயும் போது அதனுடைய தலையில் என்ன செய்வாங்களோ ஒரு எண்ணெய் பூசுவார்கள். அந்த வாசனை வந்தாலே இந்த பாம்புகள் என்ன செய்யாதான்? அந்த ஆடுகள்கிட்டயே வராது. அதே போல ஆண்டவர் எண்ணெயாகிய அபிஷேகத்தை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். சத்ருவானவர் நம்மை மேற்கொள்ளாதபடி நம்மை பாதுகாப்பதற்காக தேவன் எண்ணெயாகிய அபிஷேகத்தை நமக்கு வைத்திருக்கிறார். நம்மை அவர் அபிஷேகித்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் அவருடைய அன்பின் அபிஷேகத்தினால், எண்ணெயாகிய அபிஷேகத்தினால் என்ன செய்கிறார்? உங்களை சுற்றிலும் வேலியடைத்து அவர் பாதுகாக்கிறார். லூக்கா 12:37 எடுத்து வாசித்து பாருங்க. எஜமான் வரும்போது விழித்திருக்கிறவர்களாக காணப்படுகிற ஊழியக்காரரே பாக்கியவான்கள். அவர் அறை கட்டிக்கொண்டு அவர்களை பந்தி இருக்க செய்து சமீபமாய் வந்து அவர்களுக்கு ஊழியம் செய்வார் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார். அவருடைய பரிசுத்தவான்களை என்ன செய்வார்? அவர் தம்மோடு கூட சேர்த்து கொள்வார்.
அந்த நாளிலே பரலோகத்துல என்ன நடக்கும்? ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்து நடக்கும் இல்லையா? அந்த நேரத்துல சத்துருக்களுக்கு, நம்முடைய சத்ரு யாரு? நமக்கு சத்ரு யாரு? சத்ரு சாத்தான் இல்லையா? அந்த சாத்தானை எதிர்த்து போரிட்டு ஆண்டவர் நம்மை அவரோடு கூட என்ன செய்வார்? சேர்த்து கொள்ளுவார். அப்பொழுது அவர் என்ன செய்வார்? அவர்களை நமக்கு பந்தியிருக்க செய்து நமக்கு ஊழியம் செய்வார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நமக்கு எதிராய் வருகிற எல்லா சத்துருவின் கிரியைகளையும் கர்த்தர் நிர்மூலமாக்கி நம்மை அவருடைய ராஜ்யத்தில் சேர்த்து கொண்டு நமக்கு அவர் என்ன செய்வார்? ஊழியம் செய்வார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 6ஆம் வசனம் பாருங்க. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். இயேசு கிறிஸ்து உலகத்திலே வந்தபோது அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் திரிந்தார். நம்முடைய இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர்? நன்மை செய்கிறவர். அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலவற்றையும் நன்மைக்கு ஏதுவாக செய்கிறார். சில காரியங்களை பார்க்கின்ற போது தீமை போல தெரியலாம், ஆனா அது எப்படிப்பட்டதாக இருக்கிறது? ஆண்டவருடைய பார்வையில நன்மைக்கு ஏதுவாக இருக்கிறது. யோசேப்புடைய வாழ்க்கையில பார்க்கின்ற போது அவன் குழியில் போடப்பட்டான்ல, தன் சகோதரரால் வெறுக்கப்பட்டு குழியில போடப்பட்டான். அப்புறம் என்ன செஞ்சாங்க? எடுத்து போத்திபார் கையில விற்று போட்டாங்க. அதன் பிறகு செய்யாத குற்றத்திற்கு அவனை எங்க போட்டாங்க? சிறைச்சாலையில போட்டாங்க. இதெல்லாம் நாம வாசித்து பார்க்கும்போது எல்லாமே தீமை போலவே தெரிகிறது. யோசேப்பும் நினைச்சிருப்பான் இல்லையா, எனக்கு ஏன் இவ்வளோ தீமை நடக்கிறது? ஆனா ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும் இது நன்மைக்கு ஏதுவான வழி என்பது ஆண்டவர் மாத்திரமே அறிவார். அவன் கடைசியில் அவன் சொல்லுவான், என்ன இந்த காரியங்கள் எல்லாம் நடந்தது நன்மைக்காக தான். நீங்க ஒருவேளை என்ன குழியில போட்டிருக்கலாம், ஆனா ஆண்டவர் எனக்கு என்ன செய்தார்? சகலவற்றையும் நன்மையாக மாற்றினார் என்று யோசேப்பு சொன்னார். அதே போலதான் சில பாதைகள் நமக்கு தீமை போல தெரிஞ்சாலும் ஆண்டவர் ஒன்றையும் தீமைக்காக அனுமதிக்கிறதில்லை, சகலவற்றையும் நன்மைக்காகவே அனுமதிக்கிறார். அதே போல பாருங்க, இன்னொரு காரியம் கிருபை. ஆண்டவர் நம் மீது எவ்வளவு கிருபையாயிருக்கிறார்? எவ்வளவு கிருபையாயிருக்கிறார்? அவருடைய கிருபை வானத்திற்கும் பூமிக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவருடைய கிருபை நம்ம மேல் இருக்கிறதா? அவருடைய அளவை பார்த்தீங்களா? நம்மளால அளக்க முடியுமா? வானத்துக்கும் பூமிக்கும் உள்ள தூரத்தை நம்மளால அளக்க முடியுமா? அளக்கவே முடியாது. அவ்வளவு கிருபை நிறைந்தவர் நம்முடைய தேவன். நம்ம எவ்வளவு பாக்கியம் பெற்றவர்கள் பாருங்க. இவ்வளவு கிருபை நிறைந்த தேவனை ஆராதிக்கும்படியாக தேவன் நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். எங்கேயோ சிதறடிக்கப்பட்ட ஆடுகளை போலிருந்த நம்மை தேவன் ஒன்றாக இணைத்து அவருக்கு செவி கொடுக்கிற ஒரு ஆடுகளாக மாற்றி நம்மை சபைக்குள்ளே சேர்த்திருக்கிறார். எவ்வளவு நல்ல தேவன்! இந்த தேவனை நீங்கள் ஒவ்வொரு நாளும் பின்பற்ற வேண்டும். கடைசியாக, நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். யாருக்கும் கிடைக்காத, இந்த உலகத்தில் எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஒரு நல்ல ஸ்லாக்கியத்தை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். அவருடைய சமூகத்திலே நித்திய 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 நாட்களாய் வாழும்படியான ஸ்லாக்கியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நம்ம வெளிப்படுத்துற விசேஷத்துல நீங்க தியானித்திருப்பீங்க. அவர் பரிசுத்தமாய் வாழ்கிற, அவருடைய இரத்தத்தினால் துவைக்கப்பட்ட ஜனங்களை கர்த்தர் எங்கே சேர்த்துக் கொள்கிறார்? அவருடைய ராஜ்யத்தில் அவர் சேர்த்துக் கொள்கிறார். அந்த பரலோக ராஜ்யம், ஹல்லேலூயா, அந்த புதிய எருசலேமை கர்த்தர் எவ்வளவு அலங்கரித்து வைத்திருக்கிறார். அந்த புதிய நகரத்தை கர்த்தர் நமக்கு என்ன செய்ய போகிறார்? தரப்போகிறார். எவ்வளவு நாட்களாக வாழ போகிறோம்? நித்திய 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 காலமாக நாம் அங்கே என்ன செய்ய போகிறோம்? வாழ போகிறோம். பாருங்க, அந்த பரலோக ராஜ்யத்திற்கு 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தை எடுத்து பார்ப்போம். ஒன்று கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. அந்த அஸ்திபாரத்தின் மேல் பொன் வெள்ளி வெளியேறப்பட்ட மரம் புல் வைக்கோலாக இவைகளை கட்டினான். அவனவனுடைய வேலைப்பாடு வழியாகும் 4ஆவது விளங்கப்படும். ஏனெனில் அது அக்கினியாலே வெளிப்படுத்தப்படும். அவனவனுடைய வேலைப்பாடு எத்தன்மை உள்ளதென்று அக்கினியானது பரிசோதிக்கும். அதன் மேல் ஒருவன் கட்டினத்தை நினைத்தால் அவன் கூலியை பெறுவான்.
ஒருவன் கட்டினது வந்து போனால் அவன் நஷ்டம் அடைவான், அவனோ ரட்சிக்கப்படுவான். அதுவும் மக்களால் தப்பினது போல் இருக்கும். சரி, எல்லாரும் கவனிங்க. வாலிபர்கள், சிறு பிள்ளைகள், பெரியவர்கள், முதியவர்கள், இது ரொம்ப முக்கியமான காரியம். நாம பரலோக ராஜ்யத்தில் அவருடைய சமூகத்தில் நித்திய காலமாய் நாம் வாழ போகிறோம். இது உண்மையான காரியம்தான். ஆனா அங்க போய் நம்ம எப்படி வாழ போகிறோம் பாருங்க. இதுல சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருவன் அஸ்திபாரத்தின் மேல் பொன், வெள்ளி, விலையேற பெற்ற கல், மரம், புல், வைக்கோல் ஆகிய இவைகளை வைத்து கட்டினான். அப்போ நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நம்ம பொன்னினாலும் கட்ட முடியும், வெள்ளியினாலும் கட்ட முடியும், விலையேற பெற்ற கல்லினாலும் கட்ட முடியும், மரத்தினாலும் கட்ட முடியும், புல்லினாலும் கட்ட முடியும், வைக்கோலினாலும் கட்ட முடியும். இது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் தன்மையை குறிக்கிறது. ஒவ்வொரு விசுவாசிகளும் பாருங்க, சிலர் நல்ல கர்த்தருக்காக என்ன செய்வாங்க, ஊழியம் செய்வாங்க, அநேக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துவாங்க, ஆண்டவரோடு கூட நெருங்கி ஜீவிப்பாங்க. அவர்களுடைய வாழ்க்கை விசுவாசத்திலும் தெய்வீகத்திலும் ஒருவர் யார் தன்னுடைய வாழ்க்கையை கட்டி எழுப்புகிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கிறதுன்னா பொன்னை போலவும் வெள்ளியை போலவும் இருக்கிறது. ஆண்டவருக்காக எல்லாவற்றையும் இழந்து பாருங்க, அநேக ஊழியர்கள் மிஷனரிகளாக என்ன செய்கிறார்கள், கர்த்தருக்கென்று ஊழியம் செய்கிறார்கள். அப்ப எல்லாவற்றையும் கர்த்தருக்கென்று இழந்து போகிற ஒவ்வொரு காரியத்தையும் அவங்க என்ன செய்வாங்களாம், பரலோகத்திலே பெற்றுக்கொள்வார்களாம். அப்போ சிலருடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது, பொன்னை போல் இருக்கிறது, சிலருடைய வாழ்க்கை வெள்ளியை போல் இருக்கிறது, சிலருடைய வாழ்க்கை விலையேற பெற்ற கல், மரம், புல், வைக்கோல். புல் வச்சு கட்டுறது ரொம்ப ஈஸி, வைக்கோல் வச்சு கட்டுறது ரொம்ப ஈஸி. ஒரு சாதாரணமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டே இருந்தோம் என்றால் நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கிறது, ஒரு புல்லினால் கட்டப்பட்ட வாழ்க்கை போல் தான் இருக்கும், ஒரு வைக்கோலினால் கட்டப்பட்டதான வாழ்க்கை போன்றதா. நம்ம அதற்காக எந்த பிரயாசமும் எடுக்கல, ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நம்ம எந்த ஒரு பிரயாசமும் எடுக்கல, நம்முடைய வேலைகளை தான் நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம் என்றால் நம்முடைய வாழ்க்கை எப்படிதான் இருக்கும், ஒரு புல்லை போலதான் இருக்கும், வைக்கோலை போலதான் இருக்கும். ஆண்டவர் என்ன செய்வார், பரலோக ராஜ்யத்திற்கு நம்மளை கூட்டி சென்று அங்க நமக்கு என்ன செய்வார், பிரதிபலன் கொடுப்பார். என்ன கொடுக்கிறார், நாம வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஏற்ற பிரதிபலனை கொடுப்பார். ஆண்டவரிடத்துல 5 விதமான கிரீடங்கள் உண்டு, கிரீடங்கள்ல முத்துக்கள் உண்டு, இன்னும் என்னென்ன பிரதிபலன்கள் வைத்திருக்கிறார் என்று நமக்கு தெரியாது. ஆனா பிரதிபலன்கள் உண்டு பரலோகத்துல. எல்லாரும் ஒரே மாதிரியெல்லாம் இருக்க போகிறது இல்லை, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான இடங்களை தேவன் வைத்திருக்கிறார். ஆண்டவர் சொன்னார்ல, உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம், அநேக வாசஸ்தலங்கள் என்ன செய்கிறது அங்க இருக்கிறது. அப்போ இங்க வாழ்கிறதான நாம எப்படியாவது என்ன செஞ்சிடலாம், பரலோகத்துக்கு போயிடலாம், எப்படியும் இருக்கலாம் அப்படின்னு நினைக்க கூடாது. இங்க வாழ்கிற போது பிரயாசப்பட கர்த்தருக்காக என்ன பண்ணணும், பிரயாசங்களை எடுத்து வாழணும். அதிகாலையில எழுப்பி என்ன செய்யணும், ஜெபிக்கணும், இரவெல்லாம் ஜெபிக்கணும், வேதத்தை தியானிக்கணும், ஆத்துமாக்களை நாம் என்ன செய்யணும், ஆதாயப்படுத்தணும், கர்த்தருக்காக ஊழியம் செய்யணும், கர்த்தருக்காக ஏதாகிலும் ஒன்றை நாம செய்யணும். அப்படி செய்கிறவர்கள் தான் எதினால கட்டப்படுகிறார்கள், பொன்னினால் கட்டப்பட்டவர்கள். அவர்களுக்கு ஏற்ற பிரதிபலனை கொடுப்பார். நாம எந்த பிரதிபலனை பெறுகிறோமோ அதுதான் கடைசி வரைக்கும். நாம அங்க போய் ஒரு கிரீடமும் இல்லாம கூட இருக்க வாய்ப்பு இருக்கு. ஒரு கிரீடமும் நமக்கு கிடைக்கவே இல்லைன்னா நித்திய காலமாக கிரீடங்களே இல்லாதவர்களாக தான் நாம் என்ன செய்வோம், இருப்போம். அதுல 15வது வசனம் பாருங்க, எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? 15ஆம் வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிங்க பார்க்கலாம். ஒருவன் கட்டினது வெந்து போனால் அவன் நஷ்டம் அடைவான், அவனோ ரட்சிக்கப்படுவான், அதுவும் அக்கினியில் அகப்பட்டு தப்பினது போல் இருக்கும். நாமெல்லாம் நரகத்துக்கு போக வேண்டியவங்க தான், ஆனாலும் நீங்க எல்லாம் ஆண்டவரை ஆராதிச்சீங்கல்ல, அதனால அக்கினியில இருந்து தப்பிச்சு நாம எங்க போயிருக்கிறோம், இப்ப ஆண்டவருடைய சமூகத்திற்கு போயிருக்கிறோம். அப்படி அக்கினியில் அகப்பட்டு தப்பினது போல நம்ம என்ன செய்யக்கூடாது, அங்க போய் இருக்கக்கூடாது. ஆண்டவர்கிட்ட நம்ம நல்ல நல்ல பிரதிபலன்களை பெறுகிறவர்களாக நம்முடைய ஜீவியங்கள் மாற வேண்டும். சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், இப்போதுல இருந்தே நீங்க என்ன செய்யணும், நம்ம பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆனால் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓட வேண்டும். பிள்ளைகள் ஸ்கூல்ல காம்படிஷன்ல எல்லாம் சேருவீங்கல்ல, பேச்சு போட்டி,
கட்டுரை போட்டி, பாடல் போட்டி எதுலையாவது சேருவீங்க. அப்போ என்ன ஆசையோடு சேருவீங்க? எப்படியாவது எனக்கு ப்ரைஸ் கிடைக்கணும், அதுக்காக தான் நான் சேர்றோம் இல்லையா? அதே போல தான் நம்முடைய ஓட்டம் எப்படி இருக்கக்கூடாது? ஏதோ ஓடுவோம் அப்படின்னு இருக்கக்கூடாது. பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நான் ஆண்டவரிடத்துல போய் நான் என்ன செய்யணும்? எதையாகிலும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்தோடு நாம் ஓடும்போது ஆண்டவர் இந்த இடத்துல மட்டும் நமக்கு நன்மை கிருபைகளை தருகிறதில்ல, பரலோகத்திலும் நமக்கு பிரதிபலன்களை தேவன் வைத்திருக்கிறார். எல்லா நன்மை நாம இந்த உலகத்தில் செய்கிற எல்லா காரியங்களுக்கும் நீங்க ஒருத்தருக்கு ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தால் கூட அதற்குரிய பலனை நீங்க அடையாமல் போகிறதில்லை என்று சொல்லப்படுது. அப்ப இந்த உலகத்துல நாம் கிறிஸ்துவுக்காக செய்கின்ற எல்லா காரியங்களையும் தேவன் அவருடைய ஞாபக புஸ்தகத்தில் என்ன செய்து வைத்திருக்கிறார்? எழுதி வைத்திருக்கிறார். அது மாத்திரம் நன்மையான காரியங்கள் மாத்திரம் அல்ல, நம்முடைய வீணான ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் ஆண்டவர் என்ன செய்வாரா? கணக்கு கேட்பாரா? நம்ம வீணான வார்த்தைகளை பேசணும் அப்படின்னா அந்த வார்த்தைகளுக்கு கூட தேவன் என்ன செய்வாரா? கணக்கு கேட்பார். வீணான சிந்தனைகள், வீணான வார்த்தைகள், வீணான நடக்கைகள் எதுவாக இருந்தாலும் எல்லாவற்றையும் தேவன் கணக்கிலே வைத்து நம்மை கணக்கு கேட்கும் நாள் ஒன்று இருக்கிறது. அதனால நம்ம மிகுந்த எச்சரிப்போடு, பரிசுத்தத்தோடு, விசுவாசத்தோடு இந்த உலகத்திலே வாழ்கின்ற போது நாம் ஜீவிக்க வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்கிறது. அதனால்தான் முதலாவதே நாம் வாசித்த முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். இந்த காரியத்துல நாம தவறு விட்டுட்டோம்னா, அவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் நாம தேடுகிறதுல தவறினோம் என்றால் பரலோகத்துக்கு ஒருவேளை நாம எடுத்துக்கொள்ளப்படலாம், ஆனால் அந்த இடத்துல போய் நாம ஒன்றுமில்லாமல் தான் இருக்க வேண்டும். ஆனால் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? பெற்றுக்கொள்ளுகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். அது மாத்திரமல்ல, நீங்கள் தேவனுடைய ஆலயம் என்பதை எப்பொழுது நீங்க மனசுல வச்சுக்கணும். நாம் தேவனுடைய கீழே உள்ள வசனங்கள் எல்லாம் வாசித்து பார்த்தோம் என்றால், நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். ஆலயமாகிய நாம் ஒவ்வொருவரும் நமக்குள் யார் வாசம் பண்ணுகிறார்? பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணுகிறார். பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துகிறதான எந்த ஒரு காரியத்திற்கும் நீங்கள் உங்களுக்கு இடம் கொடுக்கவே கூடாது. பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தினால், அவரை வேதனைப்படுத்தினால் கர்த்தர் நாம என்ன செய்வாராம்? கெடுப்பாராம். அப்போ பாருங்க, 12 விதமான ஆசீர்வாதங்களை தேவன் வைத்திருக்கிறார். எல்லாவற்றிலும் மிக முக்கியமான ஆசீர்வாதம் தேவன் நம்மோடு கூட இருக்க வேண்டும். அதே போல நாம் பரிசுத்தமாய் ஜீவிக்க வேண்டும். ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் வாசித்து நாம் முடிக்க போகிறோம். யோவான் 10ஆம் அதிகாரம் 27, 28. என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது, நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்வதும் இல்லை. அப்ப கர்த்தர் நம்முடைய மேய்ப்பர் என்றார். நாமெல்லாம் யார்? அவருடைய ஆடுகள். கீழ்ப்படுகிற ஆடுகளா? கீழ்ப்படியாத ஆடுகளா? கீழ்ப்படுகிற ஆடுகளாய் நாம் ஜீவிக்க வேண்டும். என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவருடைய சத்தத்தை நாம் கேட்டு பழக வேண்டும். கர்த்தருடைய வசனத்தை வாசிக்கின்ற போது வசனம் நம்மோடு பேசுகிறதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு அநேகர் வேதத்தை வாசிக்கிறார்கள், ஆனால் வேத வசனங்கள் நம்மோடு பேசுகிறதா என்பதை நாம் கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். வசனங்கள் நம்மோடு கூட என்ன செய்ய வேண்டும்? பேச வேண்டும். ஆவியானவர் நம்மோடு கூட பேச வேண்டும். அதற்கு நம்முடைய செவிகள் எல்லாம் திறக்கப்பட வேண்டும். அவருடைய சத்தத்தை நாம் செவி கொடுக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஆண்டவர் சொல்கிறார், நான் அவைகளை அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. அப்ப ஆண்டவருக்கு பின் செல்லுகிறவர்களாக இருந்தால்தான் அவர் வருகின்ற நாளிலே மறுரூபம் அடைந்து நாம் அவருடைய ராஜ்யத்திற்கு ஏற்றுக்கொள்ளப்படுகிறோம். அவர் இந்த உலகத்தில் இருக்கின்ற போதே அவருடைய சத்தத்தை நாம் கேட்டு பழகி இருந்தால்தான் அந்த ஒரு இமைப்பொழுதுல கேட்கிற அந்த எக்கால சத்தம் நம்முடைய காதுகளில் என்ன செய்யும்? தொனிக்கும்.
எனக்கு எக்கால சத்தம் கேட்டுச்சு, உனக்கு கேட்டுச்சா அப்படின்னெல்லாம் பக்கத்துல நாம என்ன செய்ய முடியாது, கேட்டுக்கொண்டிருக்க முடியாது. ஒரு செகண்ட் தான் எக்கால சத்தம் கேட்கும். நாம் என்ன செய்ய வேண்டும், மறுரூபம் அடைந்து அவருடைய ராஜ்யத்திற்கு நாம் கடந்து செல்ல வேண்டும். அப்பொழுது ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க வேண்டும். அவருக்கு நாம் பின் செல்லுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவர் பாருங்க, ஒரு காலம் நீங்க என்ன செய்கிறது இல்லை, கெட்டு போகிறதில்ல. சத்ருவானவன் உங்களை தொடுகிறதற்கு, என் கையிலிருந்து பறித்து கொள்ளுகிறதற்கு நான் அனுமதிக்கிறதில்லை என்று அந்த நல்ல மேய்ப்பன் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி நாம் எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? ஹல்லேலூயா. நாம் எடுக்கிற தீர்மானங்கள் என்ன? இந்த நாளிலும் நீங்கள் என்ன தீர்மானத்தை பெற்றுக்கொள்ள போகிறீர்கள்? ஹல்லேலூயா. இந்த உலகத்துல நான் ஏனோ தானோ என்ற ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழக்கூடாது. ஹல்லேலூயா. நான் பெற்றுக்கொள்ளத்தக்கதான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ வேண்டும். ஹல்லேலூயா. அவருக்கு பின் செல்கிற ஒரு ஆடாக நான் மாற வேண்டும். அவருக்கு செவி கொடுக்கிற ஒரு ஆடாக மாற வேண்டும். ஆண்டவர் நம்மளுக்கு எவ்வளவு ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். எல்லா ஆசீர்வாதங்களையும் நாம் சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களாக நாம் வாழ வேண்டும். ஹல்லேலூயா. எல்லா சிறு பிள்ளைகள், வாலிபர்கள் எல்லாரும் கேளுங்க. இந்த உலகத்துக்காக நீங்க ஓடிக்கொண்டிருந்தீங்கன்னா ஹல்லேலூயா, நித்திய ராஜ்யத்துக்குள்ள நம்ம பிரவேசிக்கவே முடியாது. அவருடைய ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியல அப்படின்னா இந்த உலகத்துல என்ன நடக்கும்னு நீங்க தியானித்திருப்பீங்க. உபத்திரவ காலம் வருகிறது, மகா உபத்திரவ காலம் வருகிறது. ஹல்லேலூயா. சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அவர் வருகின்ற போது அவரை நாம் சந்திக்க வேண்டும். அதுதான் முக்கியமான காரியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு தீர்மானத்தோடு ஜெபிப்பீங்க. ஒரு தீர்மானத்தோடு இந்த இடத்துல இப்பொழுதே ஒப்புக்கொடுங்க. ஆண்டவருடைய தரத்துல, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கை வீணானதாக இருக்கக்கூடாது. ஆண்டவரே ஹல்லேலூயா. நான் ஒரு சிதறடிக்கப்பட்ட ஆட்டை போல அல்ல. ஆமென். ஹல்லேலூயா. அவருடைய சத்தம், அவருடைய ஆண்டவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிற ஒரு ஆடாக என்னை மாற்றுவீராக. ஹல்லேலூயா. எல்லாரும் கேளுங்க, பயபக்தியோடு கேளு. ஆமென். உங்க சத்தத்தை ஆண்டவர் கேட்கிறார். ஹல்லேலூயா. நீங்க ஒப்பு கொடுக்கிறதை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளுகிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கே கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தர் கொடுப்பாரா? இந்த சபை ஹல்லேலூயா, இந்த இடத்துல வந்திருக்கிற ஒவ்வொருவரும் நாம் கர்த்தருடைய சமூகத்திலே போய் நிற்க வேண்டும். நீடித்த நாட்களாய் அவருடைய சமூகத்திலே நாம் வாழ வேண்டும். ஹல்லேலூயா. ஒருவர் கூட கைவிடப்பட்டவர்களாய் போய்விடவே கூடாது. இந்த இடத்துல இருக்கிற ஒரு சிறு பிள்ளையாகி பெரியவர்கள், முதியவர்கள் ஒருவர் கூட இந்த இடத்துல கைவிடப்பட்டு போய்விடவே கூடாது. அவருடைய சமூகத்தில் நாம் போய் நிற்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆயிரம் ஆயிரம் தூதர்களோடு அவர் வருகின்ற போது அவரோடு கூட நாமும் மறுரூபமாகி அவரை நாம் சந்திக்க ஆயத்தம் உள்ளவர்களாய் காணப்படும். சபை கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாகட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய ஆத்தும் ஆயத்தமாகட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவருடைய வருகைக்கு நாமும் நம்முடைய பிள்ளைகளும் நம்முடைய குடும்பத்தார் யாவரும் நம்முடைய சபையார் நம்முடைய தேசம் ஆயத்தமாக வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.